உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட்டாரு. இங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக போன அவரு நியூ மும்பா தேவி சலூன்ங்கிற கடையை பார்த்து உடனே அந்த கடைக்குள்ள போயிருக்காரு. அங்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ஹேர் ஸ்டைல் படங்களை பார்த்து கடை உரிமையாளர் மிதுன் குமார் கிட்ட சில விவரங்களை கேட்டு அதுக்கு பின்னாடி தனக்கு முடிவெட்டி தாடியை ட்ரிம் செய்யும்படி சொல்லியிருக்காரு. இது அந்த சலூன் கடை உரிமையாளருக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. முடிவெட்டியபடியே அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசி இருக்காரு ராகுல் காந்தி. ரேபரேலியில இருக்க முடி திருத்தர கடைக்கு ராகுல் காந்தி வந்துட்டு போன வீடியோ ரொம்பவே வைரலா பரவிட்டு இருந்தது. அந்த கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் இப்ப அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஊடகத்தினர் பலருமே மிதுன் குமார் கிட்ட பேட்டி எடுக்க வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து மிதுன் குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி போல பெரிய தலைவர் என்னுடைய கடைக்கு வருவாருன்னு கற்பனை செஞ்சு கூட பார்த்ததில்ல. பல விஷயங்களை பேசியபடியே நான் அவருக்கு முடிவெட்டினேன். அப்போ ராணுவத்துல அக்னி வீரர்கள் தேர்வு குறித்து பேசினோம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டம் அகற்றப்படும்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அவர் தனக்கு ஓட்டு போடு அப்படின்னு என்கிட்ட கேட்கல, விரும்புற கட்சிக்கு வாக்களிங்கன்னு தான் சொன்னாரு. அவர் வந்துட்டு போனதுக்கு பின்னாடி என்னுடைய கடை ரொம்பவே பிரபலமாயிருச்சு. ஊடகத்தினர் பலருமே வந்து பேட்டி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி வந்து உட்கார்ந்து முடிவெட்டின சீட்ல உட்கார்ந்து முடிவெட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த கடைக்கு வரதாவும் தகவல் வெளியாகி இருக்கு.